வருஷத்திலே நல்ல வாக்குத்தத்தத்தை கத்த தந்திருக்கிறார். அவருடைய கையை திறக்க நாம் திருப்தியாவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டு கர்த்தர் எல்லா விதத்திலும் திருப்தியாக்க போகிறார் என்று நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எரேமியா 50வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலை அதின் வாசஸ்தலத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலிலும் பாசானிலும் மேயும், எப்ராயிமின் மலைகளிலும் கீலேயாத்திலும் அதின் ஆத்துமா திருப்தியாகும். வலது கரத்தை உயர்த்தி சத்தமா இந்த வார்த்தைக்காக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலை அதின் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணி அதின் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதை செஞ்சா திருப்தி ஆகும் என்பது என்னை நடத்துகிற ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஏதோ செய்து என்னை நடத்துகிற தெய்வம் அல்ல. என்னை திருப்தியாக்க என்ன செய்யணும்? ஆமென். எருசலேமுக்கு ஏதோ ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கி கொடுக்கிறதற்கு என் ஆண்டவருக்கு அது எளிதான காரியம்தான். காரணம், அவர் சிருஷ்டிகர். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் புதிய காரியத்தை செய்கிறது என் ஆண்டவருக்கு அது எளிதான காரியம். புதிய காரியங்களும் நடக்கும். ஆனா சில காரியங்கள் ஆண்டவருக்கு தெரியும். இந்த காரியத்தில் நான் புதிய காரியம் செய்கிறதல்ல, அவன் ஏற்கனவே இருந்த இழந்த சில காரியத்தை என் பிள்ளைக்கு நான் திரும்ப கொண்டு வந்தாதான் இது திருப்தி ஆகும் என்பதை அறிந்தவர். தைரியமா இந்த வார்த்தையை பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன். அநேக காரியத்துல உங்களை திரும்ப வர பண்ணி கர்த்தர் உங்களை திருப்தியாக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன், அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். இஸ்ரவேலை அதின் வாசஸ்தலத்துக்கு எங்கிருந்து அது இழந்துச்சோ, எங்க அது இடிக்கப்பட்டுச்சோ அதின் வாசஸ்தலத்துக்கு இஸ்ரவேலை பார்த்து சொல்றார், ஏதோ ஒரு வாசஸ்தலத்தில் அல்ல, அவன் நீ இழந்த வாசஸ்தலத்துல உன்னை திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி, எது எது உங்க வாழ்க்கையில நஷ்டப்பட்டுச்சோ அதுல திரும்ப கொண்டு வந்து நிறுத்தி. ஆமென். வாழ்க்கையில எது எதுல நான் தீமையை கண்டேனோ, எதுலெல்லாம் நன்மை அனுபவிக்க முடியாமல் இருந்தேனோ அதே இடத்துல கர்த்தர் எனக்கு நன்மையை காண வைக்க போகிறார். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி என் கூட சேர்ந்து சொல்ல, நன்மை உண்டாகும், மகிமை உண்டாகும். இதற்காக என்னை திரும்ப வர பண்ணி திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. ஆமென்.